விஜய் டிவில கடந்த 5 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா சூப்பர் சிங்கர் ஃபேமஸான பூஜா வெங்கட் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இவங்க கண்டஸ்டன்டா வந்த உடனே நிறைய ரசிகர்கள் கண்டிப்பா இவங்க ஃபைனல்ஸ் வரையும் போவாங்க, டைட்டில வின் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா ரசிகர்களுடைய நம்பிக்கையை பூஜா வெங்கட் காப்பாத்தலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வார எலிமினேஷன்ல யாரும் எதிர்பார்க்காத நிலையில பூஜா வெங்கட் தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. இது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சில தீவிரமான பூஜா ரசிகர்கள் பூஜா நல்லா தான் குக் பண்ணாங்க, அக்ஷயும் இர்ஃபானும் சுமாரா தான் குக் பண்ணாங்க, ஜட்ஜஸ் அவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி பூஜா வெங்கட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஷோக்கு நான் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா நான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக கூடாதுன்னு இப்படிதான் நினைச்சேன். ஆனா நான் ஒரு 15-20 எபிசோட் வந்ததே ஆச்சரியம் தான். இங்க வந்ததால நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன்னு சொல்றதை விட இந்த இடத்துல வந்தது எனக்கு ஒரு அனுபவம் தான். இந்த ஷோவோட பில்லரான எல்லா கோமாளிகளையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அவங்க இல்லாம இந்த ஷோவே இல்ல. அப்புறம் ஜட்ஜஸ் அவங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க இந்த ஷோவை கொண்டு போற விதம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத முக்கியமா நான் சொல்லி ஆகணும். சில ரசிகர்கள் இர்ஃபான் அக்ஷயை காப்பாத்த என்ன எலிமினேட் பண்ணதா சொல்லிட்டு வரீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்ல. அதாவது எல்லா நாளும் ஒருத்தவங்களால நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கும். இன்னைக்கு என்னோட டே இல்ல. என்னை விட அக்ஷயும் இர்ஃபானும் இன்னைக்கு நல்லா குக் பண்ணாங்க. நான் அவங்கள விட சுமாரா தான் குக் பண்ணேன், அதான் எலிமினேட் ஆயிட்டேன். மத்தபடி இங்க யாருக்கும் ஃபேவர் எல்லாம் பண்ணல. ரொம்பவே கரெக்டான ஷோவை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ்ளோ நாளா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க பூஜா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும், பூஜா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.